Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி வந்திருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெஜினால்ட் மென் ஹீலியோஸ் மாய்ஸ்சரைசிங் சன்ஸ்கிரீன் பத்தின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். அண்ட் இந்த ப்ராடக்ட் என்ன ரொம்ப ஹைப்பா போயிட்டு இருக்கு, இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டிங்கன்னா, மென்னுக்குனே ஸ்பெஷலா ஃபார்முலேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கின் கேர் தான் இந்த ரெஜினால்ட் மென். அதிலிருந்து அவங்க ஒரு மாய்ஸ்சரைசர், ஏன்னா மென் வந்து உமன் மாதிரி தனித்தனியா வந்து ஒவ்வொரு ஸ்கின் கேரா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அதை தெரிஞ்சு ஒரு சன்ஸ்கிரீன்ல வந்து எவ்வளோலாம் பெனிஃபிட்ஸ் வந்து கொண்டு வர முடியுமோ அப்படி கொண்டு வந்திருக்காங்க இந்த சன்ஸ்கிரீனில். அண்ட் இந்த சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன் ப்ளஸ் உங்களுக்கு ஸ்கின் ஒயிட்னிங் பெனிஃபிட்ஸுமே கொடுக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நானோ கோஜிக் ஆசிட் இருக்குது. அது வந்து என்ன பண்ணுன்னா டேனை ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை பிரைட்டன் ஆக்கி பிக்மெண்டேஷன் வந்து ரெடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் ரெசோசினால் அப்படின்னு சொல்லி ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது. இது நார்மலாக ஹைட்ரோகோனைன் மாதிரி நம்ம ஸ்கின் லைட்னிங் க்ரீம்லாம் இருக்கும், நல்ல ஸ்கின்னை வந்து ஒயிட்டன் ஆக்கும். இது வந்து அதோட ஆல்டர்னேட்டிவ் தான். இது வந்து டார்க் ஸ்பாட்ஸை கம்மி பண்ணும், ஸ்கின்னை பிரைட்டன் ஆக்கும், ஒயிட்டன் ஆக்கும். ஹைட்ரோகோனைன் வந்து கொஞ்சம் கூட ஸ்டெராய்டு இருக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் இல்லைங்களா. அது வந்து ரொம்பவே ஸ்கின்னை வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணும்போது டேமேஜ் பண்ணிவிடும். பட் இது ரொம்பவே சேஃப், ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம், ரொம்பவே எஃபெக்டிவாக ஸ்கின் ஒயிட்டிங் வந்து பண்ணும். அதில் யூரியா இருக்குது, ஸ்கின்னை ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கும், சாஃப்ட் அண்ட் பண்ணும் டெக்ஸ்சரை, நல்ல மாய்ஸ்சரைசரை வந்து என்கரேஜ் பண்ணும். அதே மாதிரி நானோ கிளிசரின்னு ஒன்று இருக்குது. இது வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து பேலன்ஸ்டாக வந்து வச்சுக்கும், ட்ரைனஸ் வராமல் பார்த்துக்கும், அண்ட் ஸ்கின் டெக்ஸ்சரை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதாவது மென்னோட ஸ்கின்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உமனோட ஸ்கின்னை விட ஹார்டாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற க்ரீமே அவங்க யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் வரதுக்கு லேட் ஆகும். பட் இது வந்து ரொம்பவே நல்லா ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மென்னோட ஸ்கின்னில் வந்து இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை வந்து இது சீக்கிரமாக சரி பண்ணுற மாதிரி. மெயினாக வந்து டேனிங்கை ரிமூவ் பண்ணும், அவங்களோட அன்இவன் ஸ்கின் டோனை வந்து சரி பண்ணுது, டார்க் ஸ்பாட்ஸை சரி பண்ணுது, SPF 50+ இருக்குது, PA++++ வித் ப்ளூ லைட் ப்ரொடெக்ஷன் இருக்குது, ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸும் கொடுக்குது. பிகாஸ் அவங்க அடிக்கடி வெளியே போகிறாங்க, ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகும் அப்படிங்கிறதுனால இரிட்டேஷன், சன்பர்ன், ஆக்னி, ஏஜிங், ப்ளூ லைட் அண்ட் IR ப்ரொடெக்ஷன் அண்ட் ரொம்பவே நான் கிரீஸியாக வந்து இந்த ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ ப்ரைஸுமே வந்து கம்பேரிட்டிவ்லி அதிகம் தான். அவங்களுக்கு கிட்டத்தட்ட MRP வந்து 2499 அந்த மாதிரி போட்டிருக்காங்க. பட் உங்களுக்கு அவங்களோட வெப்சைட்லேயே நீங்கள் போய் வாங்கினாலும் 999 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்து கிடச்சிருது. சீரமோட கோம்போவாலாம் கொடுக்குறாங்க. ஸோ அப்போவுமே வந்து 1200 அந்த ரேஞ்சில் தான் வந்து வருது. அப்படி நீங்கள் சேர்த்து வாங்கும்போது ரொம்பவே ஒரு காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் நம்ம வாங்குற மாதிரி தான் வந்து உமன்ஸோட ப்ராடக்ட் மாதிரி தான் இருக்கும். அண்ட் அதெல்லாம் விட மெயினான விஷயம் என்னென்னா, இப்போ வந்து இதோட உங்களுக்கு ப்ரொமோஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னா, செலிப்ரிட்டிஸோட ஸ்கின் எந்த அளவுக்கு வந்து ஸ்கின் ஃபேராக இருக்கோ, குளுட்டோதையான் அந்த மாதிரி ஹைட்ரோகோனைன் அதெல்லாம் தான் ரீசன். ஸோ அதோட ஆல்டர்னேட்டிவாக இதில் வந்து இந்த ரிசர்வ் ஆயில் கொண்டு வந்திருக்கிறதுனால ஸ்கின்னை நல்லாவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒயிட்டன் ஆக்கும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 4 இன்க்ரீடியன்ட் தாங்கிறது கிடையாது, இதுக்கு வந்து ஒரு லிஸ்ட்டே வந்து இருக்குது. நான் எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியராக இதில் வந்து போட்டிருக்கேன், நீங்களே கூட செக் பண்ணிக்கோங்க. நிறைய இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் வந்து அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் அவங்க கிளைம் பண்ணுறது எல்லாமே அச்சீவ் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ப்ராடக்ட் இவங்க வெப்சைட்லேயும் வாங்கலாம், ஈவன் வெப்சைட்ஸில் கூட அவைலபிளாக இருக்குது. அண்டு டெக்ஸ்சரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸே இல்லை, ரொம்ப லைட்டான ஒரு நியூ டெக்னாலஜி தான் அதுலேயுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் மென்ஸுக்குங்கும் போது டிண்டடாக இருக்கக்கூடாது, ஒயிட் காஸ்ட் இருக்கக்கூடாது, ரொம்ப ஒரு மாதிரி கிரீஸியாகவும் இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால ரொம்பவே இந்த ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு க்ரீமியாக இருக்கும். ஜஸ்ட் அப்ளை பண்ணால் ரொம்ப மைல்டு, ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பிளெண்ட் ஆயிடும். ஸோ உங்களுக்கு ஒயிட் காஸ்ட்டுமே வராது, கிரீஸினஸுமே வராது, ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ ஒரு 3-in-1 சன்ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா மட்டுமே போதும். உங்கள் ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸும் பண்ணும், ஒயிட்னிங் ஸ்கின்னை வந்து கேரும் பண்ணும், அதே மாதிரி ப்ரொடெக்ஷனுமே கொடுக்கும். SPF 50 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு போதுமான அளவு. ஒரு நாளைக்கு நீங்கள் 2 டைம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். வீட்டில் இருக்கும்போது நார்மல் சன்ஸ்க்ரீன் ஏதாவது இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். ஜஸ்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சன்ஸ்க்ரீன் போட்டால் அந்த எஃபெக்டே இருக்காது, ஜஸ்ட் உங்கள் ஸ்கின்னாக அப்சர்வ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு கிரீஸினஸும் இருக்காது, இதுவும் இருக்காது. மற்ற சன்ஸ்க்ரீனை கம்பேர் பண்ணும்போது இது 4 மடங்கு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். நான் சொன்ன மாதிரி நானோ டெக்னாலஜி இருக்குது, டேன் ரிமூவ் பண்ணும், அதே மாதிரி நல்ல உங்களுக்கு 80 minute ஸ்வெட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.